Hi friends, வணக்கம் and welcome to alvcreations. இது வந்து ஆவாஸா பிராண்டட் kurti. ஸோ இதில் வந்து ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லீவ்ஸை தான் இதில் அட்டாச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் ஷேப்பில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹார்மோலுக்கு டிஃப்ரென்ஸே இல்லை, ரெண்டுமே ஒரே அளவில் இருக்குது. இந்த ஸ்லீவோட அளவும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்து ஒரே அளவில் இல்லை. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து ரெண்டுத்துலேயும் சேமாக இல்லை. இதை இன்னும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ ஒன்றுத்து மேலே ஒன்று இதை வந்து வச்சு பார்க்கலாம். ஸோ இப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த சைடில் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது. பட் இந்த சைடை பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்லீவில் வந்து ஷேப்பே இல்லை, ஒன்று நல்ல பெண்டாக இருக்குது, இன்னொன்றுல ஷேப்பே இல்லை. ஸோ நம்ம வந்து இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்லீவை நம்ம மாற்றணும். ஸோ இப்போ எந்த ஸ்லீவ் கரெக்டாக இருக்கிறதுன்னு ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சின்ன சைஸ் ஸ்லீவையே நான் எடுத்து செக் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து எப்படி இதை தைப்போமோ அதே மாதிரியே வச்சு பார்க்கலாம். ஸோ இது உள்பக்கம் தான் நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ எது ஃப்ரண்ட் ஹார்மோல் ஷேப்போ அதை வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச் மேலே இந்த மாதிரி ஓரத்துலேருந்து வச்சு இந்த ஷேப்பில் வச்சு பார்க்கலாம். ஸ்லீவோட சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸ்லீவோட சைஸ் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல, டாப்போட சைஸ் தான் அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ ஒரு சைடு கரெக்டாக இருக்குது, இன்னொரு சைட்லேயும் அதே அளவுக்கு இருக்கான்னு பார்க்கலாம். கரெக்டாக இந்த லைன் வந்து ஈவனாக ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி இருக்கிற மாதிரி வைக்கலாம். ஏன்னா நம்ம அங்கே தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுலேயும் பார்த்தா ட்ரெஸ்ஸோட சைஸை விட ஹார்மோல் சைஸை விட ஸ்லீவ் சைஸே பெருசாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த அளவுக்கே வந்து நம்ம பெருசாக இருக்கிற ஸ்லீவை வந்து மாற்றிடலாம். இன்கேஸ் இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது ஸ்லீவோட சைஸ் சைடில் வந்து பத்தலை, கம்மியாக இருக்குன்னா நம்ம இந்த ஸ்லீவை ஆல்டர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எடுத்த ஸ்லீவ் ஆல்டர் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு தான் நம்ம பெரிய ஸ்லீவோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து இந்த சின்ன ஸ்லீவே கரெக்டாக இருக்கிறதுனால இதே சைஸ்க்கு பெரிய ஸ்லீவோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இதை நீட்டாக ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பின் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஸ்லீவோட ஷேப்பும் மாறிடக்கூடாது. இப்போ வந்து ஒரு பக்கத்தில் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஓரத்தில் ஒரு 1/2 இன்ச் தள்ளி ரெண்டு ஸ்லீவ்லேயும் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ தான் தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். கரெக்டாக இந்த லைனை கவர் பண்ணுற மாதிரி ஹார்மோலை வச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹார்மோல் சைடில் 1 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் தையல் பிரிச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கரெக்டாக இந்த சென்டரில் வச்சு இந்த எல்லோ கலர் லைன் வந்து கரெக்டாக கவர் ஆகிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஹார்மோலுக்கு க்ளோஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதில் வந்து 2 முறை தையல் போடணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஹார்மோல் எட்ஜில் வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த லைன் ட்ரா பண்ணிவிட்டு கரெக்டாக அதை கவர் பண்ணுற மாதிரி வைக்கிறதுனால ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும், ஈவனாக இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் இந்த அளவுக்கு எக்ஸஸாக இருக்குது. இன்னொரு பக்கம் தைக்கும்போது ஸ்லீவ் வந்து இந்த ஃபூட்டருக்கு வெளிப்பக்கம் இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து ஃபூட்டருக்கு வெளிப்பக்கம் இருக்கணும், ட்ரெஸ் வந்து ஃபூட்டருக்கு உள்பக்கம் இருக்கணும். இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும் அட்டாச் பண்ணுறது. ஸோ இதுலேயும் அழகாக அந்த லைனை கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இதில் வந்து நம்ம ஹார்மோலில் வந்து ஒரு 1 இன்ச் தான் தையல் பிரிச்சிருக்கிறதுனால இதுக்கு தைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து ஸ்டிச் பண்ணணும். மேல் பக்க துணியோ இல்லை கீழ்ப்பக்க துணியோ எதையுமே நம்ம வந்து இழுக்காமல் அப்படியே ஜஸ்ட் மேலே வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிக்கணும். இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது, அதை அப்படியே விட்டுடலாம். இப்போ வந்து இந்த எட்ஜில் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இதோட ஸ்லீவோட உள்பக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஷேப் வந்து கரெக்டாக 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட்டிருக்கோம். இங்கே தான் தையல் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் எட்ஜு. ஸோ சுற்றியும் நம்ம வந்து கரெக்டாக 1/2 இன்ச்சில் தையல் போட்டிருக்கோம். பட் இந்த ஓரத்தில் இருக்க பீஸ் வந்து இந்த மாதிரி மடங்காமல் வளையாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு தையல் இந்த ஓரத்தில் போட்டுக்கணும். ஸோ அது வந்து நம்ம மேல் பக்கமாக தான் போடணும், இந்த இடத்துல போடணும். ஏற்கனவே நம்ம வந்து இந்த சைடில் இங்கே போட்டிருக்கோம், இப்போ வந்து இங்கே போடணும். இந்த மாதிரி போட்டாக்கா நம்ம இந்த ஸ்லீவ் பீஸ் வந்து இந்த மாதிரி வளையாமல் இருக்கும். அது இல்லாமல் ஸ்லீவ்லேருந்து நூல் சீக்கிரத்தில் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸில் ஓவர்லாக் இருக்குது.
ஸோ ஓவர்லாக் இல்லாத ட்ரெஸ்ஸில் கூட இந்த மாதிரி நம்ம 2 தையல் போட்டுக்கணும். அப்போ தான் நல்லா வந்து ஸ்டிச்சஸும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை வந்து கரெக்டாக ஸ்லீவோட ஒரு பக்கத்தில் ஆரம்பித்து இன்னொரு பக்கத்தில் முடிச்சிடலாம். பட் இதை தைக்கும்போது கேர்ஃபுல்லாக தைக்கணும். கீழே வந்து வேறு துணி ஏதாவது கீழே வந்து லாக் ஆகிடும் இதில். ஸோ அப்போ தையல் பிரிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ கரெக்டாக இந்த ஹார்மோலில் இருக்கிற 2 கிளாத் மேலே மட்டும்தான் ஸ்டிச் விடணும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து இந்த மாதிரி ரோல் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 ஸ்லீவையும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ரெண்டு தையலும் போட்டாச்சு. ஆல்ரெடி நம்ம ஸ்லீவோட சுற்றளவு எந்த அளவு இருக்கணும்னு நோட் பண்ணி வச்சுருப்போம். அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மெஷர்மெண்ட் ட்ரெஸ்லேருந்து இருக்கிற அளவை மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தையல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஓவர்லாக்குக்கு க்ளோஸாக இன்னொரு தையல் போட்டுடலாம். இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கணும். ஸோ இந்த தையலும் போட்டாச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம். அப்போ ஓரத்துலேருந்து நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். 2 ஸ்லீவையும் நீட்டாக அட்டாச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் 11 சப்போர்ட். See you all in my next video. Have a great day.